ரயன் தான் வந்து டிடிஎஃப் வின்னர் ஆயிட்டு மொதல்ல ஃபர்ஸ்ட்டு இப்போ ஃபைனலிஸ்ட்டா உள்ளுக்குள்ள போயிருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரியும். பட் ஆனா அந்த கேம் விளையாண்ட விஷயத்துல நெறைய விஷயங்கள நம்ம நோட் பண்ணி பார்க்கும்போது, நீங்க Twitterல எல்லாருமே நெறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க. அதாவது லைவ்ல பார்த்தவங்களுக்கு சில பேருக்கு தெரியும். அந்த பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இது இருக்குல்ல, அந்த லைட்ட கையில புடிச்சிருக்கும்போது, அந்த லைட் வந்து அமிஞ்சு அமிஞ்சு எரியறது. பவித்ரா கைய ஆட்டவே இல்ல. ஆனா ரயன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒத்த விரல்ல வச்சுட்டு இருக்கும்போதும் வந்து லைட் ஆஃப் பண்ணவே இல்ல. அப்ப நம்மளுடைய ராணுவம் வந்து இருக்கும்போது பெருசா சீக்கிரம் ஆஃப் ஆகவே இல்ல. இது என்ன ஒரு மனநிலையில வந்து பண்ணியிருக்காய்ங்க அப்படிங்கிற விஷயமே தெரியல. அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பையனுக்கு வந்து நெறைய பாயிண்ட் கிடைச்சது. இன்னொரு விஷயம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ரொம்ப ரொம்ப இரிட்டேட்டபிளான விஷயம் என்னன்னா, அதாவது ரயனுக்கு வந்து பாயிண்ட் குடுத்த ஆட்கள்ல. அதாவது தேடி போய் ஒண்ணு குடுப்பாய்ங்கல்ல. "நீ சும்மா தானே இருக்க. நான் வந்து உனக்கு தேடி வந்து பாயிண்ட் குடுக்குறேன்." அப்படிங்கிற மாரி குடுத்தது மஞ்சரி. அந்த தலைக்கு பெயிண்ட் அடிக்கிற விஷயம் இருக்குல்ல, அந்த கலர் பண்ற விஷயம் இருக்குல்ல, ஆல்ரெடி ஒருத்தன் வந்து லீடிங்ல இருக்கான். அது வந்து 14 பாயிண்ட்ல லீடிங்ல இருக்கான். அப்புறம் சௌந்தர்யா 13 பாயிண்ட்ல இருக்கிறாய்ங்க. 14 பாயிண்ட் லீடிங்ல இருக்கிற ஒருத்தன்ட்ட போயி, "நீ இத பண்றியான்னு?" கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னு பண்ண தான் செய்வான். அங்க பாயிண்டே இல்லாம கீழ கிடக்குறாங்க. யாரு? ஜாக்லின், பவித்ரா இவங்கலாம் சும்மா இருக்கிறாங்க. பவித்ரா வந்து நான் மொட்டை அடிக்கிறனா கூட பண்றேன் அப்படின்னு சொல்லி வந்து அந்த புள்ள உட்கார்ந்திருக்குது. ஒரு வார்த்தை கேட்கணும். ஒண்ணு ஜாக்லின் பேர சொல்லு. நாங்க முத்துக்குமார் அங்கருந்து சொல்றான், நீ கால் எடுக்கும்போதே ஜாக்லின் பேர சொல்லுன்ட்டு. இதுல இன்னொரு காமெடி என்னன்னா, மஞ்சரி வந்து இந்த வாரம் வந்து நாமினேஷன் லிஸ்ட்ல வேற மஞ்சரி இருக்காய்ங்க. அப்ப நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்கும்போது, உன்ன ஈஸியா வெளிய தூக்கறதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்ப நீ என்ன பண்ணணும், பாயிண்ட் அதிகப்படுத்தி ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழி என்னமோ அத தேடணும். அத சொல்லாம, முத்துக்குமார் கூட சொல்லியிருக்கலாமே. முத்துக்குமார் அந்த கேம்ல இல்லையோ? அப்படி இல்லைன்னா, இவங்க கூட சொல்லியிருக்கலாமே. அதான் சொல்றேனே முத்துக்குமார் நேத்து அனலைஸ் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது சொல்றான், கிட்டத்தட்ட 50% பேருக்கு மேல, 60% பேர், அதாவது 6 பேருக்கு மேல இத வந்து செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க. இது ஒண்ணும் பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. யாரா இருந்தாலும் செய்யறதுக்கு ரெடியா தான் இருப்பாங்க. நீ வந்து விசாரிச்சிருக்கணும். ஆல்ரெடி ஒருத்தன் வந்து லீடிங்ல இருக்கான்னா, லீடிங்ல இருக்கவன அப்படியே இன்னும் லீடிங்ல கொண்டு போறது என்ன கேம் அப்படிங்கிறது எனக்கு புரியலைங்கிற மாரி முத்துக்குமார் சொல்லிட்டு வுட்டான். ஆனா முத்துக்குமார் வந்து எடுத்தோனே கேமுக்குள்ள போயிட்டு வந்து லாக் ஆகி விழுந்தது தான் முத்துக்குமாருடைய மிகப்பெரிய விஷயம். அதுவும் வந்து முத்துக்குமார் பண்ண மிகப்பெரிய தப்புனால தான் ரயனுக்கு வந்து இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சது. முத்துக்குமார் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த டாஸ்க்ல வந்து ரயனுக்கு அடுத்தடுத்துல இருக்கிறான். அந்த அந்த பல்ப் இதில ஒரு 4 பாயிண்ட் எடுத்துட்டு, மஞ்சரி குடுத்த அந்த 2 பாயிண்ட் எடுத்துட்டீங்கன்னா, 6 பாயிண்ட் போயிரும். 21 பாயிண்ட்ல 6 பாயிண்ட் போயிரும். கிட்டத்தட்ட வந்து 15 பாயிண்ட் தான் இருந்திருக்கும். முத்துக்குமார் கொஞ்சம் லீடிங்ல வந்திருப்பான். அதனால கண்டிப்பா முத்துக்குமார் ஆட்டோமேட்டிக்கா ஃபைனல் போறது ஈஸியா இருக்கும். ஆனா முத்துக்குமார் ஃபைனல் போறது யாரும் தடுக்க முடியாதுன்னு வைங்களேன். இப்ப இருக்க அந்த ஓரளவுக்கு இருக்கிற மக்கள் வெளிச்சத்தில கண்டிப்பா ஃபைனலுக்கு கொண்டு போயிருவாங்க. ஆ ஜெயிக்கிறது, தோக்குறதுங்கிறது வந்து மக்களோட பார்வையில தான் இருக்குது. மக்களோட கையில தான் இருக்கு. ஆனா, இந்த விஷயத்த பொறுத்தவரைக்கும் என்னன்னா, நெறைய வந்து ரயன் வந்து இந்த கேம் ஆடுறதுல வந்து டாஸ்க் பீஸ்ட் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்து என்னமோ பண்ணிட்டு இருந்தாலும் கூட, நான் முக்கியமா கவனிச்ச விஷயம் ஆட்டிட்யூட் இருக்குல்ல. முத்துக்கிட்ட இருக்க ஆட்டிட்யூட விட ரயன்கிட்ட ஆட்டிட்யூட் ரொம்ப ஜாஸ்தி. வார்த்தைய விடுறது ரொம்ப ஜாஸ்தி. நேத்து நீங்க லைவ்ல உட்காந்து நீங்க டீட்டெயிலா பார்க்கணும். நான் ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு, இந்த பையன் பயங்கரமா கேம் ஆடுறான்னு சொல்லும்போது, லைவ்ல உட்காந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அவன் பேசும்போது, அந்த பேச்சுல இருக்கிற அந்த வார்த்தை இருக்கு தெரியுமா? நான் உங்களுக்காக தியாகம் பண்றேன்றான். யார்கிட்ட? மஞ்சரிட்ட. நீ என்ன தியாகம் பண்றேன்னு மஞ்சரி சொல்றாங்க. மஞ்சரி கேரக்டர் மேல உங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா, ரயன் கேரக்டர் அந்த அளவு அதே ஈக்குவலான கேரக்டர் தான் ரயன் கேரக்டரும். மஞ்சரி எப்படி ஒரு விஷயம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மத்தவங்க என்ன ஆனாலும் பரவால்ல நான் பாட்டுக்கு ஜெயிச்சு தான் ஆகணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்களோ, அதே தான் ரயன். என்ன மஞ்சரி வந்து மஞ்சரிக்கும் ரயனுக்கும் ஒரே வித்தியாசம் கலர் தான் வித்தியாசம். அதே மாரி ஜெண்டர் தான் வித்தியாசம். மத்தபடி கேரக்டர் வைஸ் எல்லாம் ஒண்ணு தான். ஜெயிக்கணும்னா என்ன வேணாலும் பண்ணுவாய்ங்க. அதுக்கப்புறமேட்டு ஜெயிச்ச பிறகு வந்து நான் நியாயமா நடந்துக்கிற மாதிரி வந்து பேசி, அத ஒத்துக்க வைக்கிற வரைக்கும் விடமாட்டாய்ங்க. அதையும் நேத்து முத்து கூட சொல்லிட்டு கிடந்தான் பார்த்தீங்களா? அதாவது நம்ம "சரிடா உட்றா" அப்படின்னு சொல்லிட்டோம்னா, "பாத்தியா நான் சொல்றது தான் கரெக்ட்டு" அப்படின்னு சொல்ற வரைக்கும் விடமாட்டாங்க. பேசியே எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலயே முத்துக்குமாரு, மஞ்சரி, ஜாக்லினு இவங்க தான் அதிகமா பேசிட்டு இருப்பாங்கன்னு நான் நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா இவன் வந்து பேசியே நேத்து அப்படியே காது கருகுற அளவுக்கு பேசிட்டு இருக்கான். அவ்வளோ பேசுறான். பிளஸ் அதுல பாயிண்ட்டே இல்ல. அதுவும் அந்த அ ட தலைக்கு வந்து டை அடிக்கும்போது, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கலரிங் பண்ணிட்டு இருக்கும்போது 45 நிமிஷம் வாய அடக்காம பேசின்னு இருக்கான். ஆனா, அது ஏதோ கன்டென்ட் இருக்கணும்ல. நான் உங்களுக்காக தியாகம் பண்றேன். இத விட்டு குடுக்குறேன். ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. இது பயங்கரமான விஷயம். டேய்! நீ டாஸ்க்குக்குன்னு விளையாடுற. அதுக்காக தான் பண்ற. எல்லாரும் அதுக்காக தான் விளையாடுறாய்ங்க. எல்லாரும் உடல் உழைப்பு போட்டுட்டு தான் இருக்காய்ங்க. இன்னும் 2 டாஸ்க் நீ ஜெயிச்சுப்புட்ட. என்ன பார்த்து நீங்க 5 பேர் பயந்தீங்க பார்த்தீங்களா? அத பார்க்கும்போது எனக்கு பயங்கரமா இருந்தது அப்டின்றான். யாரு? ரயனு. நீ ஜஸ்ட் மிஸ்ல டிடிஎஃப் போயிட்ட. பக்காளி நீ ஜெயிக்காம மட்டும் போயிருந்தீன்னு வச்சுக்க, முடிஞ்சு போச்சு. என்ன ஆயிருக்கும்? எப்படி இருந்தாலும் 2 வாரத்துல இருக்குது. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நாமினேஷன் லிஸ்ட்ல வந்தா கண்டிப்பா தூக்கியிருப்பாய்ங்க. அதாவது டாஸ்க் ஜெயிக்கிறனால மட்டுமே வோட் பெர்சன்டேஜ் வந்து உடனே இன்கிரீஸ் ஆகாது. அது 1 வாரத்துக்கு மட்டும் தான் அந்த வோட் பெர்சன்டேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் நீ பேசுறது, நீ அந்த அந்த ஃபேம் கிடைக்குதுல்ல, நீ ஜெயிச்சதுக்கு பிறகு நீ அந்த ஹேண்டில் பண்ற அந்த சக்சஸ நீ ஹேண்டில் பண்ற விதத்துல தான் மீதி எல்லாமே இருக்கு. ஆனா, அந்த ரயன் கிட்ட அந்த சக்சஸ ஹேண்டில் பண்ற விஷயம் வந்து இல்ல. இப்போ வந்து இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா, இப்ப டைரக்ட்டா ஃபைனலிஸ்ட்டா போனனால, இப்ப ரயன் வந்து அடுத்த 2 வாரங்களுக்கு வந்து இந்த பல்ஸ வந்து மெயின்டெயின் பண்ணி ஆவணும்.
இப்போ சும்மாவே ஒரு சின்ன டாஸ்க்ல வந்து ஜெயிச்சாலே ரயனுக்கு வந்து வாய் அதிகமா போகுது. இப்ப இது இவ்வளோ பெரிய வந்து யாருமே தடுக்க முடியாத ஒரு நிலைமைக்குள்ள இப்ப இருக்கான் அப்படிங்கும்போது, வார்த்தைகள் அதிகமாகும். அப்ப என்னன்னா ஆட்டோமேட்டிக் வோட் பெர்சன்டேஜ் காப்பாத்தணும்னா, இதுக்கு அப்புறம் தான் பொறுமையா, நிதானமா அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணணும். அத ஹேண்டில் பண்ணலைன்னா, ரயனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் மிக குறைவா போயிரும். வோட் பெர்சன்டேஜ் வராது. அத ஹோல்டு பண்றது கஷ்டம். சக்சஸ வந்து அடையறது ஈஸி. ஆனா அத ஹோல்டு பண்றது தான் கஷ்டம். அது எப்படி ஹோல்டு பண்றாங்கறத பொறுத்து இருந்து பார்க்கணும். என்ன பொறுத்தவரைக்கும் இந்த டாஸ்க்ல பார்த்தீங்கன்னா, இந்த ரயன் வந்து அந்த பல்ப் டாஸ்க்ல இருக்கிற ஒரு 4 பாயிண்ட் அப்புறம் மஞ்சரி குடுத்த 2 பாயிண்ட் எடுத்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா முத்து தான் ஜெயிக்க வேண்டியது. பிளஸ் ரயனுக்கு வந்து நெறைய வந்து பாசிட்டிவா நெறைய விஷயங்கள் நடந்தது. ஃபர்ஸ்ட் டாஸ்க்லயே வந்து பார்த்தீங்கன்னா, பொண்ணுங்க கூட வந்து கேம் நெறைய வந்து ஆடிட்டு இருக்கும்போது, பொண்ணுங்க கூடயே வந்து ஆல்ரெடி வந்து ஒரு அக்ரீமெண்ட் போட்டு தான் ஆடுனான். அந்த ஒரு அலையன்ஸ் போட்டு தான் நம்ம ரயன் வந்து ஆரம்பிச்சது. போட்ட திட்டங்கள் கைகூடும் நாளும் இதெல்லாம் பாட்டெல்லாம் பாடிட்டு வந்து ஆடுனான். ஆனா அதெல்லாம் சொல்லாம, இது நீங்க தான் அலையன்ஸ் போட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. இண்டிவிஜுவல் கேம் ஆடல அப்படின்னு சொல்லிட்டு வந்து, அது எல்லாமே இதுவரைக்கும் ரயன் வந்து சர்வைவ் ஆயிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யானால தான் சர்வே ஆவறதே. சௌந்தர்யாவுக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. பேசணும். ஆனா கொஞ்சம் தான் பேசணும். ஒதுங்கிக்கணும். சௌந்தர்யா எதுக்கு முத்துக்கிட்ட வந்து நல்லபடியா பேசுறாங்க அப்டின்னா, முத்து வந்து என்னதான் பேசினாலும் சரி, எதிர்த்தாலும் சரி அவன் நேரடியா இருக்கிறான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கேமையே வந்து டைல்யூட் பண்றான். விஷாலு, ரயனு 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, கூட சுத்துறவங்களோட கேம டைல்யூட் பண்ணி, அதுலேருந்து நம்மளுடைய வோட் பெர்சன்டேஜ் வாங்குற கேஸ். எப்படி விஷாலுக்கு எப்படி ஓட் வருதுன்னே எனக்கு தெரியல. யார் ஓட்டு போடுறாங்கன்னே தெரியல. டாஸ்க்ல எஃபோர்ட் போடுறாங்க. அதெல்லாம் ஓகே. அதையும் தாண்டி எப்படி அந்த ஓட்டு வருது அப்படின்னு தெரியல. அருணுக்கு எப்படி ஓட்டு வருதுன்னு தெரியல. அன்ஷிதாக்கு எப்படி ஓட்டு வராம போச்சுன்னு எனக்கு தெரியல. ஜெஃப்ரி நல்லா டாஸ்க் தான் பண்ணியிருந்தான். அவனுக்கு எப்படி ஓட்டு வராம போச்சுன்னு எனக்கு தெரியல. நெறைய கன்ஃப்யூஷன் இருக்கு. ஸோ அதெல்லாம் தாண்டி இங்க இருக்கிற இந்த 2 பேர்ல உண்மையாலே சொல்றேன். அதாவது கேம் வைஸு பின்னாடி நெறைய கேம் ப்ளே பண்ணி நெறைய கன்னிங்கா நெறைய விஷயங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜெயிச்சுட்டான். அஃபிஷியலா ஜெயிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, ரயனா இருக்கலாம். ஆனா உண்மையா வந்து இந்த கேம வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி, அதாவது எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்லாத ஒரு சூழ்நிலை. ஃபர்ஸ்ட்டு 2 கேம்ல ஒண்ணுமே இல்ல. அது 0ல போயிட்டு, அதுக்கப்புறமேட்டு அந்த பால் உருட்டுற அந்த கேம்ல வந்து வந்ததுக்கு பிறகு, அதுக்கப்புறமேட்டு அந்த ட்ரம் கேமு இதுலலாம் வந்து மீண்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு, அந்த டேபிள்ல வந்து முன்னாடி நிக்கிற முத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரியல் வின்னர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீ வந்து கேம ஜெயிச்சுட்ட. ஆனா வந்து அவன் வந்து மக்கள ஜெயிச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி, இதுல வந்து டைட்டில் இந்த டிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ரயன் வந்து ஜெயிச்சுட்டான். ஆனா, உண்மையா அந்த டிடிஎஃப்ப வந்து ஜெயிக்கணுங்கிற அந்த ஃபீல் வந்து, அந்த ஜர்னி வந்து பார்த்தீங்கன்னா, முத்து கூட தான் இருக்கு அப்படிங்கிறத என்னால உணர முடியுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்க? உங்களுடைய கருத்துக்கள போடலாம். நீங்க எங்க வேணாலும் ஸ்டேஜ்ல போயிடலாம். ஆனா ஃபைனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிக்கணுமா வேணாமாங்கிறத வந்து மக்கள் தான் முடிவு பண்ணணும். மக்கள் என்ன முடிவு பண்ணாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட்ல எழுதுங்க. தப்பே கிடையாது. நம்ம சேனல புதுசா வந்து சப்ஸ்கிரைப் பண்றீங்கன்னா, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் நெறைய பேசலாம். நன்றி, வணக்கம்.